நாம அடுத்து என்ன மாங்கா போடலாம்னு கேட்டதுக்கு 2 பேர் வந்து மை ஒய்ஃப் ஃப்ரம் 1000 இயர்ஸ் எகோ, வோல்கானிக் ஏஜ், அன்டிஃபிட்டபிள் ஸ்வார்ட்ஸ்மேன், அப்புறம் மூன் ஷாடோ ஸ்வாட் எம்பரர்னு 4 மாங்கா சொன்னாங்க. அதுல மை ஒய்ஃப் ஃப்ரம் 1000 இயர்ஸ் எகோ வந்து இமேஜ் கண்ணா பின்னான்னு இருக்கு. அதை எடிட் பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் மூன் ஷாடோ ஸ்வாட் எம்பரர் வந்து 80 சாப்டரோட ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஆன்கோயிங்ல இல்ல. அது ஆன்கோயிங்ல வந்ததுக்கு அப்புறம் அதை போடுவோம். அன்டிஃபிட்டபிள் ஸ்வார்ட்ஸ்மேன் வந்து ஆர்ட் சரியில்லாததுனால அந்த மாங்காவை எடுக்கல. வோல்கானிக் ஏஜை நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாங்காவை பார்த்துட்டு சொல்றேன். அது மட்டும் இல்லாம இன்னும் 2 மாங்காவை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த மாங்காவை பார்ப்போம். இந்த மாங்கா பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நாம இந்த மாங்காவை கண்டினியூ பண்ணுவோம். மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்பதான் எனக்குமே வீடியோ போறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல உலகத்துல டாப் 3 ஹண்டர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல ஒண்ணுதான் வல்காலா. ஒவ்வொரு வருஷமும் ஏகப்பட்ட ஹண்டர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அட்மிஷன் ரேட் வந்து 500க்கு 1ன்ற விகிதத்துல தான் இருக்கும். அதாவது 500 பேர்ல ஒருத்தர் தான் எடுப்பாங்க. ஈவன் 150 பேர் கூட வல்காலால இருந்து கிராஜுவேட் ஆக மாட்டாங்க. அவங்க எல்லாரையும் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா காம்படிஷன் வச்சு தான் எடுப்பாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி 2 பேர் சண்டை போறதை தான் காட்டுறாங்க. அங்க 2 பேர் மட்டும் இல்ல, அங்க நிறைய பேர் சண்டை போடுறாங்க. அதாவது அங்க ஒரு காம்படிஷன் நடக்குது. அதை ஒருத்தர் இருந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் யாருன்னா வல்காலால இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட்டிங்ல இருக்கிற காம்பாக்ட் இன்ஸ்ட்ரக்டர் லீ சாங்சியோல். அவர் இருந்துட்டு இந்த தடவை நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ அங்க ஒருத்தர் வர்றாரு. அவர் யாருன்னா யோசின் ஃபேமிலியோட சக்சஸர் யோ மின்ஜூன். லீ சாங்சியோல் இருந்துட்டு அட்மிஷன் செலக்ஷன் ப்ராசஸ்ல நிறைய பேர் இருக்கணும், அதனால நீ இங்க உன்னோட மருமகளை பார்க்கணும்னு வந்திருக்கியான்னு கேட்பாரு. அதுக்கு முன்ன இருந்துட்டு அது சரிதான், எங்களோட யோசின் ஃபேமிலி சியோன் கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறோம்னு சொல்லுவான். அதுக்கு லீ சாங்சியோல் இருந்துட்டு சியோன் வந்து கொரியால இருக்கிற டாப் 5 ஃபேமிலிஸ்ல ஒண்ணுதான் யோசின் ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் இவ்வளவு ஜீனியஸ்னு கூப்பிட்டாங்க. இவ 10 வயசுலயே ஹை ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு நிகரா திறமையா வச்சிருந்தா. 13 வயசுல மானாவ ஸ்வாட்ல ஆட் பண்ணா. 16 வயசுல யோசின் ஃபேமிலியில இருக்கவங்க கூட சண்டை போட்டா. அப்புறம் இவ டாப்புக்கு வந்தா. இதுதான் அவளோட பர்சனல் டேட்டாவில் எழுதி இருந்துச்சு. எனக்கு தெரியாத வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு முன்ன இருந்துட்டு அவ எங்க யோசின் ஃபேமிலியோட கார்டியன் குழுவை கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவான். அதுக்கு லீ இருந்துட்டு நீ அதை நம்புறியான்னு கேட்பாரு. முன்ன இருந்துட்டு அஃப்கோர்ஸ், அதனாலதான் நாங்க அவகிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறோம். காரணம் என்னன்னா கொரியால இருக்கிற 5 ஃபேமிலி கூட இணைஞ்சிருக்கிற கார்டியன் குழு தான் இதுக்கு காரணம். பொதுவா ஒரு ஹண்டர் பிளெஸிங்க வாங்குவான், இல்லனா கார்டியன் குழுவோட ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குவான். ஆனாலும் 5 ஃபேமிலியோட கார்டியன் குழு மத்த குழுவை விட வித்தியாசமானது. 1 யோசின் ஃபேமிலி வந்து ஸ்வாட் காரை சேர்ந்தவங்க. 2 ஜாங்சன் ஃபேமிலி வந்து ஸ்பியர் செயின்ட சேர்ந்தவங்க. 3 சோசின் ஃபேமிலி வந்து தாவோ கிங்க சேர்ந்தவங்க. 4 ஓசன் ஃபேமிலி வந்து ஃபிஸ்ட் கிங்க சேர்ந்தவங்க. 5 டோசுன் ஃபேமிலி வந்து ஆர்ச்சர் காரை சேர்ந்தவங்க. அந்த 5 ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு மத்தவங்களோட அதிக டேலண்ட்டும் எபிலிட்டியும் கொடுக்கப்பட்டுச்சு. வெறும் பிளெஸிங்க வாங்குறதுக்கும் டைரக்டா கம்யூனிகேட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு கார்டியன் கார்டை கம்யூனிகேட் பண்றது டைரக்டா அவங்க கிட்ட கான்ட்ராக்ட் போடுற மாதிரி நினைச்சிட்டு அப்படின்னா அவ உண்மையிலேயே ஜீனியஸ் தான் சொல்லுவாரு. அதுக்கு முன்ன இருந்துட்டு சரி என்னோட மருமக எப்படி இருக்கான்னு கேட்பான். அதுக்கு லீ இருந்துட்டு இன்னும் அவ ஆரம்பிக்கல, அநேகமா இன்னும் 30 செகண்ட்ல ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவார். முன்ன இருந்துட்டு உண்மையாவா அப்படின்னா நான் இதை பார்க்கலாமான்னு கேட்பான். லீ இருந்துட்டு நீ இதை பார்க்கணும்னு நினைச்சேன்னா கீழே போய் பாருன்னு சொல்லுவாரு. அதுக்கு முன்ன இருந்துட்டு நீங்க ஸ்கவுட்ஸ் அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி போய் பார்க்க சொல்றீங்களா, நீங்க என்னோட சீனியர் தானே, அங்க நடக்கிறத ஸ்கிரீன்ல காட்டுங்கன்னு சொல்லுவான். அதுக்கு லீ இருந்துட்டு உனக்கு இப்போதான் நான் உன்னோட சீனியர்னு தெரியுதா, சரி எனக்கும் ஆர்வமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிரீனை காட்டுவாரு. முன்ன இருந்துட்டு இது ஆரம்பிச்சிருச்சான்னு கேட்பான். அப்போ யோசின் ஃபேமிலியோட மூத்த பொண்ணை காட்டுறாங்க. அவ பேரு யோ சியோன். அவளுக்கு ஆப்போசிட்ல சண்டை போறது கிம் ஜோ ஹியூக். அவங்க 2 பேருக்குமே வயசு 17 தான். லீ இருந்துட்டு அவங்க 2 பேருமே அமைதியா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு. முன்ன இருந்துட்டு அவனுக்கு இது பிடிக்கலையா, ஒருவேளை அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்குது சோயின்னு தெரிஞ்சதுனால அவன் பின்வாங்கிட்டானான்னு சொல்லுவான். பார்த்தா அவன் இருந்துட்டு ஏன்டா இங்க வந்தோம்ன்ற மாதிரி இருப்பான். லீ இருந்துட்டு அவன் சண்டை போட வந்த மாதிரி தெரியலன்னு சொல்லுவாரு. முன்ன இருந்துட்டு அப்படின்னா இது சீக்கிரமாவே முடிஞ்சிரும்னு சொல்லுவான். அப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு 3ன்னு சொன்ன உடனே சியோன் இருந்துட்டு அவ ஸ்வாட்ல கைய வைப்பா. 2ன்னு சொல்லுவாங்க. கிம் இருந்துட்டு அவன் பாட்டுக்கு கண்டுக்காத மாதிரி இருப்பான். 1ன்னு சொன்னதும் இவன் என்ன இப்படி இருக்கான்னு யோசிப்பா. ஸ்டார்ட்னு சொன்னதும் அட்டாக் பண்றதுக்காக வேகமா போவா. அப்போ ஸ்வாட்ல மானாவை கொண்டு வந்து ஒரு ஸ்லாஷ் பண்ணுவா. அதை பார்த்த லீ இருந்துட்டு இவ்வளவு சின்ன வயசுல ஸ்வாட்ல மானாவை கொண்டு வந்து அதை சூப்பராவே கண்ட்ரோல் பண்றாருன்னு நினைப்பா. சியோன் அட்டாக் பண்ண ஸ்லாஷ் அது கிம் அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல போகும். அதை பார்த்த கிம் இருந்துட்டு சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணுவான். அதை பார்த்த லீயும் மின்னும் ரிப்போர்ட்டரும் எல்லாருமே சாக்காவாங்க. வின் பண்ணது யாருன்னு பார்த்தா அது கிம் தான். கிம் இருந்துட்டு என்ன இது எல்லாரும் எதுக்காக இவ்வளவு வீக்கா இருக்காங்க, இது உண்மையிலேயே 300 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற ஃபியூச்சர் தானான்னு யோசிப்பான். அப்படியே சீனை கட் பண்ணி 300 வருஷத்துக்கு முன்னாடி டவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல 2 பேர் சண்டை போட்டு 2 பேருமே சீரியஸான நிலைமையில தான் இருப்பாங்க. அப்போ அந்த டவரோட பாஸ் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பார்ச்சியை தான் காட்டுறாங்க. அவ இருந்துட்டு இந்த சண்டை உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அதை கேட்ட மார்ஷல் கார்ட் கிம் யூன்கோ இருந்துட்டு அவனோட காலை வச்சு டவரோட பாஸ் மண்டையிலேயே திட்டு நல்ல ஃபைட்டா போடாங்கன்னு சொல்லி அவனை கொண்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அதுல நீ டவரோட பாஸை டிஃபீட் பண்ணதுனால உலகம் அழியிறது ஸ்டாப் ஆயிருச்சுன்னு வரும். அந்த டவர் அது இடிய ஆரம்பிக்கும். கிம் இருந்துட்டு நான் பாஸை கொன்னதுனால இது இடிஞ்சு விழுக ஆரம்பிக்குதா, அடச்சே நான் இது ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அவனோட வயித்தை பார்ப்பான். அங்க அடிபட்டு நிறைய ரத்தம் போயிட்டு இருக்கும். அப்போ அவ இருந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்து ஹண்டரா வேலை செய்யறதுல ரொம்பவே பிஸியா இருந்துட்டேன். நான் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு எல்லாரும் என்ன ஏத்துக்கிட்டப்பதான் இந்த கொடுமை நடந்துச்சு. ஒருவேளை நான் என்னோட டிசபிள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கணுமா, ஏத்துக்க முடியாத ஒண்ணு இருந்துச்சுன்னா அது அவனோட ஸ்ட்ரென்த் தான். அவங்க கூடவே வந்தாலும் அவங்க ஒரு டாகோட டெத்தை தான் பார்ப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் தலையில ஒரு பெரிய கல்லு வந்து விழும். அப்படியே சீனை கட் பண்ணி அவன் எங்கேயோ கண்ண முழிப்பான். டவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் 300 வருஷம் கழிச்சு
ரீஇன்கார்னேட் ஆகியிருக்கனா அப்படின்னா இவனோட இந்த இடத்த பார்த்தா ரொம்பவே ஆடம்பரமா வேலை செய்யாத வாழ்க்கையை வாழலாம் போலே நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ இவனுக்கு முன்னாடி சிஸ்டம் வந்து 5 வருஷத்துல டவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்பியர் ஆக போகுது, தயாராகுங்கன்னு சொல்லும். அதை பார்த்த உடனே கடுப்பாகி அடைச்ச இப்போதானடா நல்லா வாழலாம்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அந்த பாட்ச் முட்டா பையில நான் பாலைவனத்தை தூக்கி போட்டிருக்கணும். அதை நான் அப்போ நினைச்சிருந்தா என்னால் செய்ய முடியும். ஆனா இப்போ என்னால அதை பண்ண முடியாது. அவன் இருக்கிறப்பவே நான் அந்த டவரை ஒரு தடவையாச்சும் அழிச்சிடணும். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை நான் நினைச்ச மாதிரி இருக்கும்னு நினைப்பான். அப்போ சிஸ்டம் அவனுக்கு இன்னொரு நோட்டிபிகேஷனை காட்டும். அதுல உங்க வெப்பனையும் மெமரியையும் வல்காலாவில் இருக்கிற 3rd ஃப்ளோர்ல 5th ரூம்ல இருக்கும், அதை கிளைம் பண்ணிக்கோங்கன்னு வரும். அதை பார்த்த கிம் இருந்துட்டு என்னோட வெப்பன்றது எதை சொல்லுதுன்னு எனக்கு தெரியும், ஆனா என்னோட மெமரியா நான் முதல்ல வல்காலா எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு யோசிப்பான். அப்படியே சீனை கட் பண்ணி வல்காலாவை தான் காட்டுறாங்க. அதுல 4th டே டாப் 10 காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. சண்டை போட ஆசைப்படுறவங்க காம்படிஷன் ஃப்ளோருக்கு வாங்கன்னு மைக்ல சொல்லுவாங்க. கிம் வந்துட்டு நான் போகலாமான்னு கேட்பான். இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி காம்படிஷன் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அதுல கிம் கூட சண்டை போட வந்தனை பார்த்து எல்லாரும் கத்துவாங்க. அப்போ லீ இருந்துட்டு இன்னைக்கு முன்னாடி வந்ததை விட மக்கள் அதிகமா வந்திருக்காங்க, ஏன்னா 5 குடும்பத்தோட எதிர்காலமும் ஒரே நேரத்துல இங்கதான் இருக்கு. அப்புறம் அந்த புதுசா வந்தவன் அவன் இருக்கிற இடம் இதுதான், ஏன்னா அவனோட ஆப்போனன்ட் வந்து ஓசன் ஃபேமிலியோட மூத்த பையன் ஓ சியோக்குன்னு நினைப்பாரு. ஓ சியோக்கு இருந்துட்டு முதல் நாளே சியோனை தோக்கடிச்சது யாரு, அது இவன் தானா, அவனுக்கு இங்க அவ்வளவா பிடிக்கல போல, அப்படின்னா சரி நான் அவனை தோக்கடிக்க முடிஞ்சுன்னா என்னோட இமேஜ் உயரும் நினைச்சிட்டு சியோக்கு இருந்துட்டு கிம்மா பார்த்து இங்க பாரு நான் உன்னை சீக்கிரமாவே கியூடி பண்ணிடுறேன்னு சொல்லுவான். அதுக்கு கிம் இருந்துட்டு கியூடினா என்னன்னு கேட்பான். அதை கேட்டதும் சியோக் சாக்கா அது கூட தெரியாதா, அதுக்கு அர்த்தம் குயிக்லி டிஸ்ட்ராய்னு சொல்லுவான். அதுக்கு கிம் இருந்துட்டு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு எஃப்ஓன்னு சொல்லுவான். அதை கேட்டு அவன் சாக்காவான். கிம் இருந்துட்டு போடா முட்டா பேலேன்னு சொல்லுவான். அப்போ மேட்ச் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. இதோட அந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஓசோன் ஃபேமிலியோட மூத்த பையன் ஓ சியோக்க தான் காட்டுறாங்க. இவன் ஸ்ட்ராட்டஜிலையும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயும் அவ்வளவு சிறந்தவன் கிடையாது. ஆனாலும் எல்லாரையும் விட அவனோட உடல் அமைப்பு சிறந்ததா இருந்துச்சு. மத்தவங்க கிட்ட மானா இல்லைனாலும் அவங்களால செய்ய முடியாததை இவனால செய்ய முடிஞ்சு. ஒரு சின்ன ட்ரைனிங் பண்ணாலும் அவன் ரொம்ப வேகமா ஸ்ட்ராங் ஆனான். அவனுக்கு எந்த எஃபோர்ட்டும் தேவையில்லாத உடம்போட தான் பிறந்தான். அந்த ஒரு விஷயத்துக்காகவே அவனை ஜீனியஸ்னு கூப்பிட்டாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி மேட்ச் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அங்க கிம்முக்கும் ஓசியோனுக்கும் தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ கிம் இருந்துட்டு முட்டா பையில இதுல இருந்து பின் வாங்கிருன்னு சொல்லுவான். அதுக்கு சியோக்கு இருந்துட்டு அவனோட கையில மானாவை கொண்டு வந்து அடிக்கிறதுக்காக வேகமா போவான். கிம் இருந்துட்டு அவனோட உடம்பு சிறந்ததா இருந்துச்சுன்னா அவன் வின் பண்ணுவான்னு அர்த்தம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ சியோக்கு வந்து அட்டாக் பண்ணுவான். கிம் இருந்துட்டு அதுல இருந்து விலகிட்டு அவனோட காலை வச்சு சியோட காலை தட்டி விட்டு அவனோட வயிற்றுலயே ஒரு பெரிய அட்டாக் பண்ணுவான். ஆக்சுவலா அந்த அட்டாக் அவனை பொறுத்த வரைக்கும் அது சின்ன அட்டாக் தான். சியோக்கு அதை வாங்கின உடனே கீழே வந்துருவான், திரும்ப எந்திரிக்கவே மாட்டான். அப்போ வின் பண்ணது கிம் தான் சொல்லுவாங்க. கிம் இருந்துட்டு நான் ரீஇன்கார்னேட் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த உடம்பு என்னோட உடம்பை விட வீக்கா இருக்கிறப்போ மான்ஸ்டரை ஹண்ட் பண்ற ஒரு ஹண்டரா இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அங்கிருந்து போவான். அந்த சண்டையை பார்க்க வந்த ரிப்போர்ட்டர்ல ஒருத்தர் இருந்துட்டு சியோக் உண்மையிலேயே கீழே விழுந்து மோதிட்டாரான்னு கேட்பான். இன்னொருத்தர் இருந்துட்டு சியோக் இவ்வளவு சிம்பிளான அட்டாக்கு விழுவாருன்னு நானும் எதிர்பார்க்கலன்னு சொல்லுவான். ஓசன் ஃபேமிலியோட ஹெட் ஃபிஸ்டிக்கிங் இருந்துட்டு இது ஒரு சிம்பிளான அட்டாக்னு நீங்க நினைக்கிறீங்களா, என்னோட மகன் மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்காம உடம்ப வளர்த்தாலும் அவன் தன்னோட ஆப்போனன்ட் கிட்ட இருந்து கையை தட்டி விட்டு கூட ஈஸியா டாச் பண்ணிடுவான். ஆனா அது இவனால டாச் பண்ண முடியாத ஒண்ணு. சியோக் இதை வேகமா முடிக்கணும்னு அவன் ரேரா யூஸ் பண்ற மேஜிக்கை யூஸ் பண்ணான். ஆனா கிம் இருந்துட்டு அதுல இருந்து தப்பிக்க தலையை லேசா சாச்சான். சியோக் அந்த அட்டாக் அவன் மேல விழுந்திருக்கும் நினைச்சதுல இருந்து அவன் சென்டர் ஆஃப் கிராவிட்டியா மாத்திட்டான். அதுக்கு அர்த்தம் அவன் சியோக்கோட ஸ்பீடை விட இவன் ஸ்பீடா இருக்கான். சியோக் உள்ள போனதுல இருந்தே அவன் ஏற்கனவே பிளான் பண்ணி இருக்கணும். உண்மையில இது ஒரு பெரிய டேலண்ட் தான். ஆனா அந்த புது பையனோட டேலண்ட்டை தெரிஞ்சவங்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள சில பேர் அறியாமையில இருக்காங்க. கிம் ஜோ யுன் எப்படியாவது உன்னை எங்க ஃபேமிலியில சேர்த்துப்பேன்னு நினைப்பாரு. அப்படியே சீனை கட் பண்ணி சோயரின் கத்துறத தான் காட்டுறாங்க. அவங்க கத்துறத பார்த்து கிம் கடுப்பாயிட்டு அந்த முட்டாளுங்களை பாரு எப்படி கத்துறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ ரேங்கிங் மேட்சோட ஃபைனலுக்கு வந்தது கிம்மும் சோயரினும் தான். சோஜின் ஃபேமிலியோட 2வது மக தான் சோயரின். மேட்ச் ஸ்டார்ட்னு சொன்னதும் சோயரின் இருந்துட்டு அவளோட ஸ்வாட வெளியே எடுக்க போவா. ஆனா கிம் எதுவுமே செய்யாம அப்படியே நிப்பான். அதை பார்த்த சோயரின் இருந்துட்டு அவளும் அப்படியே நிப்பா. அதை பார்த்த கிம் இருந்துட்டு நான் முதல்ல அட்டாக் பண்றதுக்காக வெயிட் பண்றாளா, சரி அவ சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாளா, பரவாயில்ல மத்தவங்களை விட இவ கொஞ்சம் பெட்டர்னு நினைச்சிட்டு அப்படின்னா சரி நானே வரேன்னு முன்னாடி போவான். அவன் முன்னாடி வரதை பார்த்த சோயரின் இருந்துட்டு அவ ஸ்வால லைட்னிங்கை கொண்டு வருவா. அதை பார்த்த ரிப்போர்ட்டர்ல ஒருத்தர் இருந்துட்டு சோஜின் ஃபேமிலியில 17 வயசுல எலமெண்ட் எபிலிட்டியை மாஸ்டர் பண்ணிட்டாளான்னு சாக்காவான். இந்த தடவை 5 ஃபேமிலியை சேர்ந்த 5 பேரும் ரொம்பவே டேலண்டானவங்கன்னு இன்னொருத்தையும் சொல்லுவான். சோயாரின் இருந்துட்டு அவன் பக்கத்துல வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவா. அவன் பக்கத்துல வந்த உடனே ஸ்வாட வச்சு ஒரு அட்டாக் பண்ணுவா. ஆனா கிம் அதுல இருந்து தப்பிச்சுட்டு நீ எங்க அட்டாக் பண்ண போறேன்னு எனக்கு காட்டுனேன்னா அது எனக்கு தப்பிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லுவான். அதை கேட்டதும் சோயரின் சாக்காகி அவன் இங்கதான் இருக்கிறியான்னு திரும்புறதுக்குள்ள கிம் கையை வச்சு ஒரு அட்டாக் பண்ணுவான். அவ அதை எப்படியோ கஷ்டப்பட்டு ஸ்வாட வச்சு தடுத்துருவா. அதை பார்த்த கிம்முக்கே லைட்டா சாக்கு. அந்த அட்டாக் வாங்கிட்டு அவ கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிப்பா. கிம் இருந்துட்டு அவ ஸ்வாட வச்சு தடுத்துட்டாளான்னு யோசிப்பா. சோயரின் இருந்துட்டு இது ரொம்பவே ஹெவியா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ கிம் மறுபடியும் வந்து இப்ப இதுல இருந்து தப்பிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணுவான். அதை அவ ஸ்வாட வச்சு தடுத்தாலும் ஸ்வாடு உடஞ்சு அவ மேலேயே கரெக்டா அந்த அட்டாக் விழுவும். அந்த அட்டாக் வாங்கிட்டு அவ கீழே விழுந்துடுவா. கீழே விழுந்தவ திரும்பி எந்திரிக்கவே மாட்டா. இதுல வின் பண்ணது கிம் தான் சொல்லுவாங்க. கிம்மும் அங்க இருந்து போயிடுவான். அப்போ வல்காலா அட்மிஷன்ல டாப் 10ல வந்தவங்கன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கிம் தான். அவன் மேட்சை முடிச்சிட்டு வெளியே போனதும் அங்க நிறைய பேர் வந்து எங்க கில்ல சேர்ந்துக்கோங்க, எங்க
கில்ல சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்பதான் எனக்குமே நிறைய வீடியோ போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.